Hello all, welcome to Nether Academy. Last നമ്മൾ அந்த கீ டிஸ்கஷன் டைமில் சொல்லியிருந்தேன் அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து அது ஒர்க் அவுட் பண்ணுற செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணிடலாமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஆர் கண்டக்டிங் தட் செஷன் டுடே. ஓகே, ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 2024 எக்ஸாமில் இருந்தால் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஓகே அதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகுது. ஸோ as you know, our academy is giving classes for mechanical AE exams, mechanical diploma exams, then MBA, then RRB JE. Okay, எல்லாத்துக்கும் கிளாஸ் இங்கே இருக்காங்க. It's already available. If you are interested, you can join us. Contact number description இருக்கும். Okay, you can contact us to join. Okay, அதோட மெட்டீரியல்ஸ் தென் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாமே சேர்த்து இருப்பாங்க. ஓகே, ஸோ we can go to the questions. Okay, ஸோ கொஸ்டின்ஸோட ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தா கொஞ்சம் what we call டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் வந்திருக்காங்க. ஓகே, டைரக்ட் இக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் தான் வந்திருக்காங்க. ஸோ சிம்பிள்னு சொல்லிடலாம். ஒரு கொஸ்டின் தட் வாஸ் டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணுற அந்த கொஸ்டின் பேப்பர் அதில் நம்பர் தான் இது. ஓகே, 71st question. A gas cylinder of internal diameter 40 mm is 5 mm thick. If the tensile stress in the material is not to exceed 40 megapascal, find the maximum pressure which can be allowed in the cylinder. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். ஓகே, 5 mm திக்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு திக்னஸ் இருக்குது, that is 5 mm. Then if the tensile stress in the material is not to exceed, so maximum tensile stress on the 40 megapascal. Okay, you can say it's a pressure, right? Find the maximum pressure which can be allowed in the cylinder. Pressure தான் நமக்கு பார்க்கணும். Okay, so we can go for the Hooke's stress equation. Okay, so இங்க Hooke's stress equation என்னது? Pressure is equal to 2 sorry ஒரு நிமிஷம். Hooke's stress H is equal to PD by 2T. இதுதான் நம்மளோட equation. ஸோ இங்கே டென்சைல் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் அந்த மெட்டீரியல் மேலே டெவலப் ஆன ஸ்ட்ரெஸ் தான் Hooke's stress. ஓகே, ஸோ Hooke's stress தான் 40 கொடுத்துருக்காங்க. Hooke's stress தான் 40 கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த மெட்டீரியல் மேலே அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், Hooke's stress டெவலப் ஆகும், அது எப்படின்னா அந்த உள்ள இருக்கிற இன்டர்னல் ப்ரெஷர்னால. ஸோ அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ப்ரெஷர் விச் கேன் பி அலௌட் தி சிலிண்டர். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம்னா இது மேக்ஸிமத்தில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இக்குவேஷன்ல டைரக்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சிக்மா ஹெச் தட் இஸ் 40 மெகாபாஸ்கல். ஆன்சர் மெகாபாஸ்கல் தான், அதனால நீங்க யூனிட் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்க வேண்டியது P இன்டு டயமீட்டர் 40 mm மீன்ஸ் பாயிண்ட். ஓகே, எம்எம்லே கொடுங்க, நான் ஏன் எம்எம்லே கொடுத்தோம்னா ஐ வில் டெல் யூ. ஓகே, 40 by PD by 2T, 2 into 5. நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது டைம் எப்படி சேவ் பண்ணணும்னா, நீங்கள் இங்கே 40 mm தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. வை? பிகாஸ் டினாமினேட்டரும் எம்எம்ல தான் இருக்காங்க. நீங்க கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் கன்வெர்ட் பண்ணினா அந்த 45 கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படியே கட் ஆகி போயிடும். அதனால அந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு வந்து நீங்க போக வேண்டாம், டைரக்டா இது கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி 10, ஸோ 4 times, ஸோ P is equal to 40 by 4 is equal to 10 megapascal. ஓகே, இப்படிதான் இந்த ஆன்சர் வருவாங்க. இதுல எந்த ஸ்ட்ரெஸ்னு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். பிகாஸ் இதுக்கும் ஸ்ட்ரெஸ்
டைமென்ஷன்ஸ் தான் வரும். இதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான் வரும் பீக்கு. இதுல யாரு மெட்டீரியல் மேலதான் ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆயிடும். ஸோ இங்க நான் ஹூப் ஸ்ட்ரெஸ் அந்த மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ் எடுத்திருக்கேன். உள்ள இருக்கிற ப்ரெஷர் தான் இன்டர்னல் ப்ரெஷர், அது தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது எடுக்கணும் தெரிஞ்சிடுச்சுன்னா இட்ஸ் எ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, we can go to the next. Next is 97th question. Industrial management question now. Just read out the question. A manufacturing firm incurs a fixed cost of rupees 18,000. The variable cost accounts rupees 8 per unit and selling price is rupees 13. Find the break-even point. Direct equation. Break-even point or direct equation. Break-even point. Okay, BP is equal to fixed cost by selling price minus variable cost. Okay, இங்க you can say ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். வேரியபிள் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எடுக்கணுமா, டோட்டல் யூனிட்டுக்கான காஸ்ட் எடுக்கணுமா, அப்படி ஒரு கன்ஃபியூஷன் வருவாங்க உங்களுக்கு. ஓகே, இஃப் யூ go into that, selling price, total material செல் பண்ற பிரைஸ் எடுக்கணுமா, ஒரு யூனிட்டோட எடுக்கணுமா? கண்டிப்பா நீங்க இது ரெண்டும் ஒரு யூனிட்டோட தான் எடுக்கணும். பெர் யூனிட் பிரைஸ் தான் இங்க எடுக்கணும். நீங்க பாருங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான். இவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க செல் பண்ணினா யூ வில் ஹாவ் எ கண்டிஷன் வேர் நோ ப்ராஃபிட் நோ மேக்ஸிமம், சாரி நோ லாஸ், ரெண்டு ப்ராஃபிட்டும் லாஸ் இல்லாமல் இருக்கிற கண்டிஷன் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அது யூனிட்ஸில் தான் வரும். ஸோ அந்த யூனிட் இங்கே வர்றதுக்கு திஸ் ஷுட் பி பர் யூனிட், திஸ் ஷுட் பி பர் யூனிட். அப்போதான் காஸ்ட் கட் ஆகிட்டு யூனிட் மேலே போகும்போது உங்களுக்கு டோட்டல் கிடைக்கிற ஆன்சரோட யூனிட் வந்து நம்பர்ஸில் இருக்கும். ஓகே, ஒரு யூனிட்ஸில் இருக்கும். ஸோ இங்கே டைரக்ட் அப்ளை பண்ணும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் 18,000 by selling price 13 minus variable cost is 8 per unit da. This is also per unit. Okay, sometimes they may trick you. In the question the total number of items they are selling 100 சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருந்தா இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஓகே, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த லாஜிக் நீங்க மைண்ட்ல வைங்க. யூனிட் மேலே வர்றதுக்கு இங்க per யூனிட் கொடுத்தா தானே வரும். இங்க ஃபிக்ஸட் காஸ்ட் ரூபீஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸும் வேரியபிள் காஸ்ட் ருபீஸ், டினாமினேட்டர் ருபீஸ் கேன்சல் ஆகி போயிடும். கீழே இருக்கிற யூனிட் மேலே போயிட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ்ல கிடைக்கும். ஓகே, ஸோ இது பண்ணும்போது 18,000 by 5, right? ஓகே, 3 times 6 times 3600. So the answer is C, 3600 pieces. Okay, direct equation applied. Okay, moving to the next. Next one was 1171. Okay, Pelton wheel is having a mean bucket diameter of 1 meter. So bucket oda diameter 1 meter சொல்லிருக்காங்க. Okay, running at 1 meter. Okay, running at 1000 rpm. So this is n. RPM n. Okay, speed. Calculate the tangential velocity of the wheel. ஒரு வீல் இப்படி இருந்தால், ஓகே, ஒரு வீல் இப்படி இருந்தால் இது n RPM சுற்றும் போது tangential velocity இதுதான். ஒவ்வொரு பாயிண்ட்லும் அதுக்கு ஒரு tangential velocity இருக்கும். இதுதான் tangential velocity. ஓகே, இந்த tangential velocity கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட் equation இருக்காங்க. V is equal to R into omega, where R is the radius of this bucket or of the wheel. Omega is the angular velocity. Okay, so இங்கே நான் R வந்து என்ன கொடுத்திருக்காங்க 1 meter. So I am writing 0.5 தான் radius. Diameter தான் 1 meter. So radius is 0.5 into omega 1000. This is wrong. Omega is not 1000. Omega will be in rad per second. Okay, அது கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன வேணும்? 2 pi into
n போடணும். டைரக்டா n இங்க போடக்கூடாது. angular velocity and this rpm frequency is not same. Okay, these are not same. நீங்க வந்து ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு 2 pi into n கொடுக்கணும். அப்பதான் அது வருவாங்க. ஸோ பை எல்லாம் வராங்க. எப்போதுமே நீங்க 0.5. ஸோ ஐ எம் ரைட்டிங் 1/2 into 2 into I am writing 3.14 into n is 1000 rpm. Okay, by 60 பண்ணணும் because meter per second தான். So by 60 yeah, இது மினிட்ல தான் 1000 rotations per minute. ஸோ ஒரு செகண்ட்ல 1000 by 60 into 2 pi பண்ணினா உங்களுக்கு ஒமேகா கிடைக்கும். இது சால்வ் பண்ணும்போது டு கேன்சல் நீங்க எப்படி இது சால்வ் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா எடுங்க. இது 3.14 தானே, 3.14 and 60 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 6 இருந்தா இங்க 2 டைம்ஸ் வரும், ஆனா கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. ஸோ 2க்கு ஜஸ்ட் கீழே. Okay, into 100 means what we call 1/2. 1/2 க்கு 0.5 க்கு just மேலே வரும். 2 கீழே means 1/2 மேலே போயிடும். So this almost equal to 1/2 into 100 is nothing but 50. ஆனா 3 அப்ராக்சிமேட் பண்ணிட்டு தான் எனக்கு 50 கிடைச்சது. 3.14 just 3 க்கு above போட்டா 52.36 ஆன்சர் வரும். So answer is 52.36. இல்லனா you can easily multiply. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 314 by 6 பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். 314 by 6 5 times 2 times again 48. Okay, answer வந்து 52.36. Next 133. An engine working on motorcycle has initial volume at the beginning as 25 meter cube and final volume as 5 meter cube. That's the compression ratio. Compression ratio எப்போதுமே whole numberல இருக்கும். அதுக்கு தெரியுமே எல்லாருக்கும். whole number தான் இருக்கும். Means not 1/2 0.5 0.3 அப்படி இருக்காது. more than 1 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. So இது என்ன மீன் பண்றாங்க? Initial volume at the beginning and 25 at the final. Actually they are talking about compression ஓட ஆரம்பத்தில் 25 meter cube, compression முடியும் போது 5 meter cube. So piston வந்து இங்க இருக்கும்போது volume is 25. Okay, piston the BDC ஆரம்பத்தில் end compression ஓட end எப்படி வரும்? compression முடிச்சு இந்த clearance volume இருக்கணும் வரைக்கும். ஓகே, இது மட்டும் எப்படி 5. so compression ratio is total means in the volume initially in the volume 25 by clearance volume, the clearance volume சொல்லுவாங்க by 5 which is equal to 5. so C is the answer. ஓகே, இந்த டோட்டல் வால்யூம் இங்க டைரக்டா கொடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் டோட்டல் வால்யூம் அப்படி கொடுக்க மாட்டேன். ஸ்ட்ரோக் வால்யூம் இங்க இருந்து இது வரைக்கும் பிஸ்டன் ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது இருக்கிற வால்யூம் இந்த கிளியரன்ஸ் வால்யூம் கொடுப்பாங்க. அது கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். how adding this stroke volume with the clearance volume will give you the total volume. okay, so very easy question. அப்படியே நீங்க டிவைட் பண்ணா போதும். Next, the diameter 183. Okay, the diameter of the pipe is 10 centimeter and velocity of water flowing through the pipe is 5 meter per second. Find the discharge flowing through the pipe. Very simple. Discharge or equation Q discharge Q is equal to area into velocity. Okay. diameter கொடுத்திருக்காங்க பைப்போட 10 சென்டிமீட்டர்னு. நான் வந்து area of the pipe will be pi by 4 into
10 centimeter தானே, மீட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 0.1. ஸோ 0.1 into 0.1 pi r square pi d square by 4. ஓகே, into velocity எவ்வளோ 5. now again pi எல்லாம் வராங்க, நீங்க இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஒரு ட்ரிக் சொல்லிடலாம். ஸோ பாயிண்ட் இது எப்படி வரும் 0.01 ரைட், pi into 0.01 into 5 by 4 தானே வரும். ஓகே, நீங்க இதில் எவ்வளோ டெசிமல் வருது மட்டும் பாருங்க. இது 3 தானே, 3 அப்ரோக்சிமேட் பண்ணுவோம். 3 into 5 15, 15 into 0.01 0.15, so it will come like 0.15 by 4, 0.03 இங்கே தான் கிடைச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும், டெசிமல் ஆரம்பிச்ச உடனே கிடைச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 185. again internal diameter of the impeller கொடுத்திருக்காங்க 200 mm, running at 1200. find the tangential velocity. again நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கான்செப்ட் தான். tangential velocity னா r into omega, v is equal to r omega. radius எவ்வளோ, diameter 200 mm, so radius is 100 mm. 100 mm means 0.1 0.1 meter, right? 0.1 meter தான் 100 mm. ஸோ ரேடியஸ் கிடைச்சிருக்காங்க ஒமேகா. ஒமேகாக்கு இது அப்படியே நீங்க போடக்கூடாது. 2 pi into 1200 by 60. 60 எதுக்கு, மினிட்ஸ் தான் இதனால. ஓகே, 0 this is 20. 3 எடுத்து பண்ணுங்க. 0.1 into 20 2 மாறிடும். so 2 into 2 4 into 3, 2 into 2 4, 4 into 3 12 point something வரணும். எக்ஸாக்ட்லி நீங்க போக வேண்டாம், டெசிமல் எல்லாமே டெசிமல்ல தான் டிஃபரன்ஸ் இருக்காங்க. ஸோ 12 பாயிண்ட் வராங்க, அவ்வளோ போதும். சி ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 12.56. Next, find the brake specific fuel consumption in kilogram per kilowatt hour of a diesel engine whose fuel consumption is 5 grams per second when the power output is 80 kilowatt. Okay, so இது வந்து internal combustion engine ஓட ஒரு question தான். brake specific fuel consumption தான் கேட்டிருக்காங்க. brake specific fuel consumption BSFC is equal to output, that is brake power by ever what we call 1 minute. brake specific consumption na m mass of fuel into CV by brake power. This is the correct equation. mass of fuel into CV means எவ்வளோ energy, heat energy release பண்ணிருக்காங்க by burning m mass of fuel or mf mass of fuel. CV வந்து calorific value of the fuel. அப்போ வந்து mass into calorific value பண்ணினா you will get total heat energy by brake power. இதுதான் correct equation. ஆனா இங்கே ஒரு word நீங்க பார்க்கணும், in kilogram per kilowatt hour. kilogram per kilowatt hour தான் கேட்குறாங்க. ஓகே, which means நீங்க mfCV கால்குலேட் பண்ண வேண்டாம், mass per second by power கொடுத்தா போதும். இந்த equation கொடுத்தா போதும். brake power, brake specific ஆயதுனால brake power. நான் ஏன் இது யூஸ் பண்ணல, பிகாஸ் யூனிட் இதுதான் வரணும் எனக்கு, கிலோகிராம் per kilowatt hour. அந்த கிலோகிராம் per kilowatt hour நான் அப்படியே கிலோகிராம் per hour by கிலோவாட்னு கன்வெர்ட் பண்றாங்க. மீன்ஸ் மாஸ் per second by power. அந்த கணக்கில் தான் உங்களுக்கு ஆன்சர் வேணும். ஸோ மாஸ் per second இங்கே கொடுத்துருக்காங்க 5 grams per second. ஸோ எனக்கு கிலோகிராமில் தான் வேணும். ஸோ 5 into 10 raised to -3 kilogram per second இல்லை per hour தான் எனக்கு வேணும். ஸோ நான் செகண்ட் ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது 60 into 60.
இந்த போர்ஷன் ஆயிடுச்சு. பை கிலோவாட் அது 80 அப்படியே கொடுத்துருக்காங்க 80. ஓகே, இது நீங்க சால்வ் பண்ணும்போது 0.225 ஆன்சர் வரும். ஓகே, 0.225 ஜஸ்ட் பார்க்கலாம். 5 by 60 into 60 into 80. Okay. Five grams per second, 80 kilowatt. Okay. எப்படி பண்ணிக்கலாம்? By 1000 கூட இருக்காங்க, correct? கிலோகிராமில் வரும்போது 5 grams தான் by 1000 கூட இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே 5 gram per second தானே, 5 gram ஒரு செகண்ட். ஸோ 1 hourல எவ்வளோ கிராம் வருவாங்க? 5 into 3600 கிராம், ரைட்? ஸோ அது கிலோகிராமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது by 1000 பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து கீழே எழுதக்கூடாது, இட்ஸ் நாட் ஹியர். ஓகே, சாரி ஃபார் தட். I have to write it here. இது நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். we will see 5 into 3600 by 80 into 1000, right? 2 zeros இங்க போயிடுச்சு. 5 10 ல 2 times, 236 ல 18 times. so 18 by 18 வருவாங்க, that is 9 by 40, which is 9 by 4 ன்னு எடுங்க. அது decimal of the last போட்டு 4 9s ல 2 times, again 1, so 20 ல sorry again 1 0 வரும், again 2 times, then 2, அதில் 5 times by 10, which is nothing but 0.225. so A is the answer. okay, இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் வந்திருக்கு. okay, the last one. An engine runs at 3000 rpm and produces a torque of 600 newton meter. Determine the brake power produced. Brake power தான் கேட்டிருக்காங்க. brake power டைரக்ட் equation போட வேண்டிய question தான். brake power is equal to 2 pi nt. இங்க rpm தான், so 60 equal to 2 into pi into, நீங்க pi ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆப்ஷன் பாருங்க, pi அப்படியே எடுத்துருக்காங்க. n is 3000, no, yes 3000. already omega means omega வேண்டாம், already convert பண்ணியிருக்காங்க, இங்கே convert பண்ணி வச்சிருக்காங்க 2 pi. so 2 pi into n is 3000 rpm into torque is 6000 by 60. so இது கட் பண்ணும்போது 60 100 times. okay, பாக்கி எல்லாம் பாருங்க. 3 into 2 6, 6 pi into 1 2 3 4 5, 5 zeros, 10 raised to 5 watt. answer is A. okay, so இவ்வளவுதான் இந்த motor vehicle inspectorல வந்த numerical problems. practice பண்ணுங்க. இந்த question எல்லாமே repeated தான். this one is a repeated question. okay, next video ல இன்னொரு டாபிக் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் goodbye, thank you very much.